ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் ஏர் இண்டியா 171 பிளேன் கிராஷ் வந்து நேற்று ஆச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதில் எல்லாத்துக்குமே என்ன ப்ராப்ளம் ஆகிடுக்கு அப்படின்றது பெரிய டவுட்டு. அப்புறம் ஒருத்தர் வந்து காப்பாற்றிருக்காங்க. அவர் எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்றத ஒரு பக்கம் தாண்டி, அவர் வந்து சர்வை பண்ணியிருக்காரு இந்த பிளேன் கிராஷ் அப்படிங்கிறதை மறந்து, மக்கள் வந்து அவர் மேல் வந்து கேடுகட்ட விமர்சனங்களை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப கேடுகட்டத்தனமாக இருக்குது. அதாவது, இவர் தான் குற்றவாளி, இவர் தான் காரணம், இவர் தான் எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படியே ஓப்பன் பண்ணி வெளியே குயிஸ்டாப்பில் எல்லாமே இவர் தான் அப்படின்ற மாதிரி சாவை கண்முன்னே பார்த்துட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு வந்த ஒருத்தங்கிட்ட நீங்கள் இப்படி பேசுனீங்க அப்படின்னா, அவன் இந்த விஷயம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி அவனுக்கு வந்து மனசு ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அது உங்களுக்கு புரிய மாட்டேது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மெஜாரிட்டியாக இருக்குது. ஒரு உயிருக்கு பொழைச்சது அப்படிங்கிறது அவ்வளோ கேவலமாக இருக்கா? அவர் தீவிரவாதியா அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். ஸோ அதற்கான ஒரு கிளாரிட்டி எதனால் என்ன தான் இருக்குது, ரெண்டு தியரி தான். அதை பற்றி முழுசாக பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் பிளாக் பாக்ஸில் பயங்கரமான கொடூரங்கள் பதிந்து விட்டது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான நியூஸு. நானும் என்னடா கொடூரம்ன்றீங்க, பயமாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்த்தோம். ஸோ அதில் ஒரு கிளாரிட்டியான ஒரு டீட்டெயிலையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மொத்தம் இந்த மாதிரி டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு துயரமான நாள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். டீட்டெயிலாக பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இதில் நம்ம 3 டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவர் எப்படி தப்பிச்சார், அவர் தான் தீவிரவாதி, அவர் தான் ஃப்ளைட்டு மேலே ஏறும் பொழுது எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணி குதிச்சிட்டார். அதன் மூலமாக காற்று உள்ளே வந்து எல்லாத்தையும் இழுத்துட்டு கீழே விழுந்துருச்சான். எப்படிலாம் ஃபேன் தியரி எழுதுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்களேன். இவங்க எல்லாம் கண்டிப்பாக படம் எடுக்க போகலாம் அப்படிங்கிறது ஈஸியாக பார்க்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஸ்டோரி எழுதலாம், வேறு லெவலில் ஸ்டோரி எழுதலாம். ஏன்னா ஒருத்தன் பிழைச்சி வந்திருக்கான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை எவ்வளோ தூரம் கேடுகட்டத்தனமாக பேச முடியுமோ அவ்வளோ தூரமாக கேடுகட்டத்தனமாக பேசுகிறது அப்படிங்கிறது வெக்கமாக இல்லையாடா? எனக்கு என்னமோ இவரை பார்த்தா டவுட்டாக இருக்குது. இவர் எப்படி ஜம்முன்னு நடந்து வராரு, இவர் எப்படி ஒன்றுமே நடந்து வராரு, இவர் எப்படி கருகாமல் இருக்கார், இவர் எப்படி நார்மலாக இருக்கார் அப்படின்ற மாதிரி. இவர் தான் தீவிரவாதி, இவர் தான் குற்றவாளி. ஏண்டா மனசாட்சின்னு ஒன்று இல்லையாடா? சரி, எப்படி தப்பிச்சாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் நவ்வில் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தாரு. ஃபஸ்ட்டு அந்த பேட்டி தான். இன்றைக்கி மோடி அவர்கள் வந்து நேராக சம்பவ இடத்தை விசிட் பண்ணி ப்ளஸ் எல்லா உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே போய் நீட்டாக பேசி, அது மட்டும் இல்லாமல் இழந்து போன குடும்பங்கள் இருக்குல்ல அவங்ககிட்டையும் வந்து பேசி ஒருத்தவங்ககிட்டையும். ஏன்னா டாட்டா வந்து 1 கோடி ரூபா ஒரு குடும்பத்துக்கு வந்து கொடுக்குறதா இருந்தது, இறந்தவர்கள் குடும்பத்துக்கு. அப்புறம் இன்ஜுரி ஆனவங்களுக்கு என்னென்ன நாங்கள் தேவையோ நாங்கள் பண்ணி தந்துடுறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் கவர் பண்ணிடுறோம், அவங்களுக்கும் வந்து என்ன வேணுமோ செஞ்சிடறோன்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. என்னங்க உயிரே போன பிறகு காசு என்ன மயிராக போச்சு அப்படின்றது தான். பட் இருந்தாலும் அது ஒரு பக்கம் விடுங்க, அது போகட்டும். பட் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இவ்வளோ தூரம் வந்து ஒருத்தன் காப்பாற்றி உயிரை பிடிச்சி வந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, நானும் வந்து என் கண்ணு முன்னாடி சக பயணிகள் மற்றும் உள்ளே இருக்க ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாரும் சாகிறத கருகிறத என் கண்ணால் பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு நல்ல நேரம் என் கையில் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் ஒரு சீட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. அந்த பிரேக்கில் நான் ஒரு உடைச்சி அந்த சீட்டை உடச்சி நான் வந்து தப்பிட்டேன். சரிங்களா? வெளியே இருந்தப்போ அந்த தீப்பிடிச்ச கையை நான் அணைச்சிட்டு உட்காந்துருந்தேன். என் முன்னாடி 2 பாடி வந்து பார்த்திங்கன்னா கருகிடுச்சு. அதை எடுத்து நான் வந்து கீழே விழுறதுக்குள்ளேயும் முன்னாடியே குதிச்சதுனால, ஏன்னா நான் விழுந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் விழுந்தது. நான் அதனால் அதில் ஈஸியாக வந்து கீழே வந்துட்டேன். ஆனால் எனக்கு அடி செமையாக பட்டுருந்துச்சு. என்னை வந்து கீழே வந்து தூக்கிட்டு வந்தாங்க. பட் நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய விஷயங்க அது, பேச முடியல அந்த ஆளால். ஏன்னா
அவர் பொழைச்சிருக்க பொழைப்பு அப்படின்றது உங்களுக்கெல்லாம் வந்து புரியாதுங்க அது. நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கண் முன்னாடி அத்தனை பேர் இறந்துருக்காங்க. இப்ப அவர் யுகே போணுங்க. அவர் இங்க கிடையாது. யுகே போணும் அவரு. எப்படி போவாரு? திருப்பி ஃப்ளைட்ல ஏறும் பொழுது அவருக்கு எப்படி இருக்கும் அந்த ட்ராமா? யோசிச்சு பாருங்க. ஆ? இப்படிப்பட்ட ஒரு நபரை இவங்க கீப் ஆன் கேள்வி கேட்டு கீழ போயி கமெண்ட்ல மக்கள் கொந்தளிச்சுட்டாங்க. "ஏய் மூடிட்டு இருங்கடா. உங்க இதுக்கு ஏன்டா அவர போய் உருவாக்குறீங்க? அவர் எவ்வளோ ஷாக்ல இருப்பாரு. ஏன்டா மடத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க முட்டா பசங்களா?" அப்படின்ற மாரி கிழிக்கிறாங்க மக்கள். சல்யூட். சான்ஸே இல்ல. ஏன்னா, அதுதானே ஒரு மனிதாபிமானம் பேசிக்கா. ஒருத்தன் பொழச்சிருக்காங்க அவன் சேனல தூக்கிட்டு வந்துட்டு எனக்கு என் இதில பேட்டி குடு, என் இதில பேட்டி குடு. என்ன மைத்துக்குடா குடுக்கணும்? முட்டா பயலுகளா! இந்த டைம்ல போய் நீ பேட்டி கேட்டுட்டு எதுக்கு குடுக்கணும் உனக்கு? எப்படியோ அவன சித்திரவதை பண்ணி ஏதாவது வந்து அவன்ட்ட இருந்து பாயிண்ட்ட புடுங்க முடியுமா அப்படின்றத பார்க்க தான் போற. அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. இன்னொரு பக்கம் இவர் தான் குற்றவாளி எப்படி தப்பிச்சாருன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல போட்டு அவர் வெறுப்பேத்துறது. இதெல்லாம் பார்த்தா அந்த மனசு எப்படி இருக்கும்? ஏற்கனவே நம்ம நொந்து போய் பிழைச்சு வந்திருக்கோம். இதில இவிங்க வேற நம்மள போட்டு இதெல்லாம் குற்றவாளின்றாங்க. ஏன்னா, அவன் கூட அவருடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் வந்திருக்காருங்க. அவர காணோம்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அத விட்டு அவர் தீவிரவாதி, அவர் இதுலேருந்து வந்தார், அதுலேருந்து வந்தார். பைலட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவர் வந்து மேபி காசு வாங்கியிருக்கலாம். அது எப்படி மேடே அப்படின்னு சொல்லலாம் அவரு. ஏன்டா ஆபத்தா இருக்கும்போது மேடேன்னு சொல்லாம என்னென்ன ஒக்காடேவா சொல்ல முடியும்? லூசு மாரி கேட்குறானுங்க. மேடே வந்து அது எப்படி ஒரு பைலட்டா இருந்தா அதெல்லாம் வந்து அங்க என்ன இருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர, மேடே சொல்லியிருக்க கூடாது. யோவ்! மேடேனா என்ன? ஏதோ ஒரு ஆபத்துங்கிறத சொல்றாங்க அப்படித்தானே? அங்க எங்கடா டைம் கிடைச்சுச்சு? மேடே சொன்னது நீங்க பாராட்டணும்டா. டைம் கிடைச்சு ஏதாவது பண்ணா தானே அவரு இது எதுவும் பண்ண முடியலங்கிறப்ப தான் மேடே சொல்லியிருக்காப்புல. அந்த 30, 40 செகண்ட் தான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த ஃப்ளைட்ல சிசிடிவி கேமரா இருக்கு அந்த ஏர்போர்ட்ல. அதிலயே கவர் ஆயிருக்கு. இறங்கி ஏறி ஒரு அமுக்கு அவ்வளோதான் டம்க்குன்னு. யோசிச்சு பாருங்க. அப்புறம் எப்படிங்க சொல்ல முடியும் இதெல்லாம் அவங்க? பைலட்ட குற்றம் சொல்றாங்க, அது சொல்றாங்க, இது சொல்றாங்க. ஆக்சுவலா 2 தியரி தான். நீங்கள் அதை புரிந்தாலும், புரிந்து கொள்ளாவிட்டாலும் இதுதான் நிஜம். 1, 2 பறவை உள்ள ஆப்போசிட்டா சைமல்டேனியஸா புகுந்திருந்து ஃபேன்ல அடிச்சிருந்தா காலி. சரியா? ஒரு சைடு அடிச்சாலும் இன்னொரு சைடுல தப்பிச்சிரலாம். 2 சைடுமே போயிருக்கும். இது வந்து எப்பயும் நடக்காது, நடந்திருக்குன்ற மாரி 1 தியரி. இன்னொரு தியரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினுக்கு போற அந்த ஒரு இது இருக்குல்ல, பெட்ரோல் அந்த லிங்க் அது வந்து மேபி துருப்பிடிச்சிருக்கலாம். இல்ல வந்து பழுதாயிருக்கலாம். அங்க போகாம இருந்திருக்கலாம். அந்த ஃபியூயல். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கக்கூடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த 2 தியரி மட்டும் தான் உண்மையாக இருக்கும். இந்த பட்சத்தில் யாருமே இதை வந்து திட்டமிட்ட சதி, வீழ்த்தப்பட்டது அப்படின்ற மாரி ஒருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா, பரப்பாதீர்கள். ஏன்னா, அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல அவங்க தப்பிச்சு வந்தவங்களா இருக்கட்டும், இல்ல அந்த விடுதியில விழுந்து அங்க இன்ஜூர் ஆயிருக்காங்க தெரியுமா? அவங்களா இருக்கட்டும், எல்லாம் மன உளைச்சலோட இருப்பாங்கங்க. அந்த மன உளைச்சல் நீங்க உட்காந்து கீழ கமெண்ட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஆனா, அத ஃபேஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். அது எவ்வளோ ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதை தயவு செய்து அந்த மாரி தயவு செய்து பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்து பிளாக் பாக்ஸ்ல பதிந்த கொடூரம். பிளாக் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் பைலட்டும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த பேசினப்ப அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் அடிச்சுட்டாங்க இத. இது வந்து தம்ப்நெயில்ல போடுறாய்ங்கங்க. இது வந்து திட்டமிட்ட இது விபத்தல்ல அப்படின்றாய்ங்க. இது சதி அப்படின்றாய்ங்க. பிளாக் பாக்ஸ் இந்த மாரிலாம் பதிஞ்சிருச்சு அப்படின்றாய்ங்க. டேய் பிளாக் பாக்ஸ் நான் ஏற்கனவே சொல்ட்டேன். அவங்க டீட்டெயிலா ட்ராக் பண்ணி எடுக்கிறதுக்கு 1 வாரம் ஆகுங்க. வெயிட் பண்ணுங்க. ஆனா, அதில கண்டிப்பா தெரிஞ்சிரும் என்ன ப்ராப்ளம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்திருக்கும். அதில ஒரு கட்டம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணது வந்திருக்கு. ஸோ ஆப்பரேட் பண்ண முடில. கண்ட்ரோல்ஸ் வந்து குடுத்தத அது செயல்படுத்த மாட்டேங்குது. மேல போனா மேல போ மாட்டேங்குது. கட் ஆஃப் ஆவுது அப்படிங்கிறது தான் பேசினது. இன்னமும் இருக்கு அதில. இனிஷியலா அவங்க என்ன பேசினாங்கங்கிறது லைட்டா வெளிய கசிஞ்சிருக்கு. சரிங்களா? அவங்க என்ன ஃபுல்லா பேசினாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு கம்ப்ளீட்டா தெரியும். அத பார்த்த பிறகு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா சொல்றேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த மாரி விஷயத்தில ரொம்ப கேடுகெட்டத்தனமா, கேவலமா மெசேஜ் வந்து பண்ணாதீங்க. மிச்சவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாரி அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்.